இன்னைக்கு நம்ம இருக்கிற பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா திருப்பூர் விலாகர் சேனல் நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா மிஸ்டர் விலாகர் நம்ம நேம் கொண்டு வந்திருக்கோம் சில காரணங்களுக்காக. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுல கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். இது வரைக்கும் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ அதிகமாக நான் கொடுக்க போறோம். இப்போ நம்ம இருக்கிற பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காரணம்பேட்டையில மகாரிஷி நாட்டு வைத்தியசாலை தான் இருக்கும். அதனால மகாரிஷி நாட்டு வைத்தியசாலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்த பத்தி நம்மளோட ஃப்ரெண்டு சொல்லி தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அவங்களுடைய நோய்க்காக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அவங்களோட கியூர் பண்ணி அவங்க அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சக்சஸ் பண்ணதுனால இந்த விஷயத்த நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்லலாகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இவர் பாத்தீங்கன்னா வந்து 360 வகையான நோய்களுக்கு பாத்தீங்கன்னா நாடி பிடிச்சு மருத்துவம் பண்ணி போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா பரம்பரையா வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவங்க எப்படி எல்லாம் மருத்துவம் பாக்குறாங்க, மக்கள் நம்பகத்தந்த மாதிரி மருத்துவம் பாக்குறாங்களா நம்ம டீட்டெயிலா பாக்குறோம். நம்மளோட ஃப்ரெண்டு சொல்லதுனால வந்து இந்த விஷயத்த நம்ம சப்ஸ்கிரைபர்களாக சொல்லலாம் வந்திருக்கோம். இந்த வீடியோ மட்டும் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பார்த்தா உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் நம்ம ஸ்கிரீன்லயே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதில் செக் பண்ணி உங்களுக்கு நோய் என்ன மாதிரி நோய்னு சொல்லி டீட்டெயிலாக கால் பண்ணி பேசிட்டு அப்புறம் நேரடியாக வந்து மருத்துவம் பார்க்கலாம். வணக்கங்க. வணக்கம் சாமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சாமி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா சூப்பரா இருக்கும். சரி. காரணம்பேட்டையில நம்ம ஆபீஸ் எங்க இருக்குதுங்க? காரணம்பேட்டையில வந்து நம்ம பருவாய் போர் ரூட்ல நம்ம ஆபீஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 15 வருஷமா ஆபீஸ் ஓபன் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்குது. கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, தலைவலி, ஆஸ்மா, ஆண்மை குறவு, சுகர், பிரஷர் 360 நோய்க்கு நம்ம மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. 360 கொடுக்குறீங்க? ஆமா, 360 நோய்க்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்மளால ஆதிவாசி நம்ம பாட்டு நம்ம பண்ண கொள்ளு பாட்டினோட பாரம்பரியம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. எந்த நோய் இருந்தா கூட நம்ம நாடி பிடிச்சி பார்த்து மருந்து கொடுப்பேன். எந்த நோய் இருந்தா கண்டிப்பா ரெடி பண்ணி தரேன். அதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. நாட்டு வைத்தியம் இதனால எந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல மருந்து கொடுக்குறோம். மக்களுக்கு சாவு செய்யறதுக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்களை நம்ம நம்பி வந்து கண்டிப்பா மக்களை நம்ம சாவு பண்றேன். எல்லா மருந்து கொடுக்கறது நம்ம ரெடி தான். மருந்து எந்த வைத்தியம் எந்த நோய் இருந்து எந்த ப்ராப்ளம் இருந்து நான் மருந்து கொடுப்பேன். எந்த ப்ராப்ளம் சரி சக்சஸ் பண்ணி தரேன். இப்போ வைத்தியம் பார்ப்பேன். ரெண்டாவது தோஷம் கூட பார்ப்பேன். இந்த கைரேக்கு காணி முகம் காணி பார்த்துட்டு பேசுறதுக்கு சொல்லப்படும். எந்த ப்ராப்ளம் இருந்தா இப்போ கனடிஸ்டி சொல்லுவாங்க, நரடிஸ்டன் சொல்லுவாங்க. தொழில் இருக்காது, ஃபேமிலியில சந்தோஷம் இருக்காது, லட்சுமி கையில நிற்காது, வீட்டில் வேலை பிடிச்சி பண்ண சண்டை போகும், மனுஷாந்தி நிம்மதி, தொழில் கிடைக்காது, 2 நாள் போன 3 நாள் தொழில் இருக்காது, கையில் எவ்வளோ காசு பண்ண நிற்காது. இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம பார்த்து சொல்கிறேன். நம்மளாம் முகம் பார்த்து கை பார்த்து பேசுகிறேன்னு கூட நம்ம சொல்கிறேன். நம்மளாம் ஆதிவாசின்னு சொல்லுவாங்களே, நம்ம பாட்டனோட பாரம்பரியம் செய்கிறேன். இதெல்லாம் நம்பி வாங்க, இது கூட நான் பண்ணித்தரேன். அந்த ப்ராப்ளம் இருந்து கூட நம்ம சரி பண்ணி தரேன். சூப்பர். இது வரைக்கும் மக்கள் எந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க? நம்மளாம் இந்த ஏரியா தான், லோக்கல் திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஏரியாலாம் நமக்கு வந்து பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க மருந்தெல்லாம். எல்லா நோயும் ரெடியே போகுது. கைவலி, இந்த சரவாங்கன்னு சொல்லுவாங்களே, முட்டு சரவாங்கி நோய் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆஸ்மா சொல்லுவாங்க, ஈசிங் போகப்பட்டது. அந்த மாதிரி நிறைய கிட்ட ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த மாதிரி நோய் பார்த்துக்கிட்டு இருக்குது. சக்கரை நோய் இருந்தால் கூட நான் பண்ணித்தரேன். அந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம மருந்து சாப்பிட்டா ஓகே போகும். ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு போய் வயசான காலத்தில் வந்து ஜவு தேய்மானே போகும், முட்டு தேய்மானே போகும். இந்த மாதிரி ஒலி இருந்தால் கூட நம்ம மருந்து சாப்பிட்டா ஓகே. 15 நாள்ல சாப்பிட்டாச்சுன்னா ஒரு 5-6 நாளுக்குள்ள ரிசல்ட் கிடைக்கும். எந்த நோய் என்ன கூட அந்த முழங்கால் வலி உடனே ரெடி பண்ணி தரேன். நடக்க முடியாம ஆள் இருந்தால் கூட நம்ம மருந்து சாப்பிட்டா ஓகே. என் பேர் ஆறுமுகம். நான் எனக்கு கேஸ்டபிள், அல்சரு, மலச்சிக்கல் நிறைய இருந்து நிறைய டாக்டர்களை பார்த்து என்னால் ஒன்றும் குணப்படுத்த முடியலை. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக குருஜியை பார்த்து நீங்கள் வந்து மருந்து சாப்பிடுங்க, நல்லா குணமாகும். எனக்கு 10 வருஷமா இந்த அரிப்பு, கைகால் வலி இதெல்லாம் ரொம்ப இருந்தது. குறிஞ்சி அவர்கள் பேச்சை கேட்டு அவர் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே வந்தேன். கையை பார்த்து மருந்து கொடுத்தாரு 1 மாதம். அது முக்கால்வாசி குணமாயிருச்சு. நான் என்னுடைய உடம்புல ரொம்ப பல பிரச்சனை இருந்தது. நானும் எல்லா வைத்தியசாலையும் ஏறி இறங்கினேன். ஆனால் 1 லக்கில் எனக்கு வந்து சரியாவுடைய மன திருப்தி உண்டாகலை. அதுக்கப்புறம் சாமியில் டிவியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் நான் மருந்து எடுத்து சாப்பிட்ட விட்டு இப்போ எனக்கு நல்லா மனப்பூர்வமாக நல்லாவும் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்த்தீங்கன்னா வெளியே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் இந்த மாதிரி கண்டறிஞ்சு நோயை கண்டுபிடிக்கிறாங்க. உங்கள்ட்ட வந்து நோய் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க? நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவேன். நாடி பிடிச்சி சொல்லுவேன். ஆமா, நாடி நோயா இருந்தாலும் நீ நாடி பிடிச்சி பார்த்துட்டு உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதை பார்த்துட்டு அவர் வாயால சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம மருந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஆமா, எந்த ப்ராப்ளம் நம்ம மருந்து சாப்பிட ஒரு 5-6 நாளுக்குள்ள 1 வாரத்துக்குள்ள ரிலீஃப் கிடைக்கும், ரிசல்ட் வந்துடும். ஓகே. மெயினா நீ எந்தெந்த நோய்க்கு பார்க்குறீங்க? நம்ம வந்து மெயின்னா ஆஸ்மா நோய் பார்ப்பேன், சரவாங்கி நோய் பார்ப்பேன், அப்புறம்
ஆண்மை குறைவு பார்ப்பேன், எல்லா நோய்க்கு பைலிஸ் நோய் பார்ப்பேன், இப்போ என்னென்ன நோய் இருக்குது எல்லா நோயும் பார்ப்பேன். ஒரு நோயின் கிடையாது. தும்மல் பார்ப்பேன், இருமல் பார்ப்பேன், சளிக்கு பார்ப்பேன், டஸ்ட் அலர்ஜி பார்ப்பேன், தோல் வேத நோய் பார்ப்பேன், எல்லா நோய்க்கு ஜீரண சக்தி, அலசர பாப்பலம், நெஞ்சரிச்சல், நெஞ்சு கருப்பு இந்த மாதிரி இருந்தா கூட பண்ணித்தரேன். வயிறு உப்பசம் இந்த மாதிரி இது இருந்தா கூட பண்ணித்தரேன். எந்த நோய் இருந்தா பண்ணித்தரேன். ஆனா மெயின் வந்து இப்போ நம்ம மரம் சாப்பிட்டா ஆண்மை குறை கன்ஃபார்மா நான் ரெடி பண்ணி தரேன். ஆமா, ஆண்மைக்கு என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கோழிக்கறி, மட்டன், சிக்கன் இந்த சாப்பிட்றனால, ரெண்டாவது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாராயம் குடிக்கிறனால கூட ரொம்ப நேரம் அந்த ஆண்மை சந்தோஷம் பண்ண முடியாது. நம்ம மரம் சாப்பிடுச்சுன்னா ஓகே, நம்ம ரெடி பண்ணி தரேன். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் ஒரு கம்போது துப்தி இருக்காது, அந்த மாதிரி நம்ம மரம் சாப்பிட்டா ஓகே போகும். நம்ம மரங்கள் 100% ஓகே நல்லா இருக்குது பண்ணி தரேன். மக்கள் நம்பி நம்ம வந்தா நம்ம பண்ணி தரேன். மக்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நோய்கள் அதிகமா வந்திருக்காங்க? எந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து இப்ப நிறைய பேர் வந்து கை கால் வலிக்கு நிறைய பேர் வர்றாங்க, இடுப்பு வலி சொல்லி, முழங்கால் வலி சொல்லி, தலைவலி சொல்லி நிறைய பேர் வர்றாங்க. ரெண்டாவது இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பாப்புலத்தை கூட வர்றாங்க. ரெண்டு இந்த சக்கரை நோய் இருக்கிறனால கூட நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது. மெயின் வந்து இந்த முட்டு சரவாங்கி கூட நிறைய பேர் வர்றாங்க. சரவாங்கி நோய்க்கு தான் நம்ம கிட்ட வர்றாங்க, அதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆஸ்மா நோய் கூட பண்ணிக்கிட்டு இருக்குது, நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. உங்களோட மருந்து எந்த மாதிரி வகையான மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கறது? எந்த மருந்து மருந்துனா இந்த பூவு, பட்டா, தோல், காய் இதுக்கு சம்பந்தப்பட்ட மருந்து தான். இது நாட்டு மருந்துனா இது வேருக்கு சம்பந்தப்பட்ட வைத்தியம் தான் நம்ம கொடுக்குறேன். இது சொந்தமா நம்ம தயார் பண்ணி கொடுக்குறேன். இதுல எந்த சைடு எஃபெக்ட், எந்த கெமிக்கல், எந்த மிக்சிங் இருக்காது. ஒரிஜினல் நாட்டு மருந்து நம்ம கொடுக்குறேன். நம்மளால ஆதிவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாட்டை கொள்ளு பாட்டினோட நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது குல தொழிலுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம தேடி வந்துச்சுன்னா 100% ஓகே நல்ல மருந்து கொடுக்குறேன், நல்லா இருக்கும். ஒரு மருந்து அதாவது ஒரு நோய்க்குன்னு வந்தா அவங்க நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்து சாப்பிடணுமா, இல்ல இத்தனை நாள் நான் சரி பண்ணுவேன்னு சொல்லுவேன். இது இப்போ மருந்து வந்து நோய் நாடி செக்அப் பண்ணி தான் சொல்ல முடியும். நாடி செக்அப் பண்ணி இது எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை நாள் பட்டு இருக்குது, இதை 48 நாள் சாப்பிடணுமா, இல்ல 95 நாள் சாப்பிடணுமா, இல்ல 25 நாள் சாப்பிடணுமா, 35 நாள் சாப்பிடணுமா, கணக்கு இருக்குது. அந்த கணக்கை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். நோய் பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியும். எத்தனை நாள் சாப்பிடணும் சரி பண்ணலாம். ஆரம்பத்தில் இருந்தால் உடனே ஒரு 48 நாள் கிளியர் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு 3 மாசம், 4 மாசம், 5 மாசம், 6 மாசம் கணக்கு இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம சொல்லுவேன். முதல்ல பார்க்காம நம்ம சொல்ல முடியும், பார்த்துட்டு நம்ம சொல்லுவேன். ஆமா, பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் நிறைய நாள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. முக்கியமா பெண்கள் அதிகமா இருக்குது. அப்படிங்கிற பெண்கள் இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய வந்திருக்காங்க. வந்துச்சு, எல்லாம் லேடிஸ் வர்றாங்க, ஜென்ஸ் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, வயசானாலும் வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. இதுல வந்து அது இதில் கிடையாது, எல்லாரும் லேடிஸ் கூட மாறது இந்த எல்லா படுது, இந்த ஃபீரிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்து கூட நம்ம மருந்து கொடுக்குறோம். அதுக்கு பாக்குறீங்க? அதுக்கு கொடுக்குறேன். எல்லா நோய்க்கும் நம்ம பாக்குறேன். உங்க மருந்து வந்து சைடு எஃபெக்ட் ஏதாவது? சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நம்ம நாட்டு வைத்தியம் கேட்டா கேட்கும், கேட்கலன்னா நோ சைடு எஃபெக்ட். இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம சொந்தமா தயார் பண்றது தானே. சொந்தமா தயார் பண்ணி நம்ம வைத்தியத்துல வந்து எந்த சைடு எஃபெக்ட் இல்லை, கன்ஃபார்மா வேலை செய்யும். சைடு எஃபெக்ட் நோ சைடு எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் இல்லை. சரவாங்கி நோய்னு சொல்றாங்க, அது எப்படி வருது? அந்த சரவாங்கி நோய் எப்படி வருதுன்னா சாப்பாடு ஃபுட்டு கண்ட்ரோல். இப்போ கத்திரிக்காய் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, டீ காப் ஜாஸ்தி குடிக்கிறனால அது வாத்தம், பெத்தம், கப்பன்னு சொல்லுவாங்க. அது ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா அது ரத்தத்துல கலந்து வரும். சரவாங்கி வந்து ரத்தத்துல கலந்து வரும். அந்த முட்டு சரவாங்கியானது முட்டு ஜாயிண்ட் சம்பந்தப்பட்டது. அந்த ஜாயிண்ட்ல ஜவ்வு இருக்கிறத ஜவுத்தின்னு அது சின்ன என்னைக்கும் கை எல்லாம் வீக்கம் வந்துடும். ஒரு 2-3 நாள் மாத்திரை சாப்பிடலன்னா உடனே வீக்கம் வந்துடும், நடக்க முடியாது, ரொம்ப குளிர் காய்ச்சல் வர மாதிரி, உடம்பு டயர்டாக இருப்பாது. ரெண்டாவது வந்து ஜீரணம் ஆகாது. அதனால நிறைய பார்ப்போம். சும்மா எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு வயசுல இருந்தாலும் சரி, ஹால் டல் ஆகும். அதெல்லாம் நிறைய ரத்தம் வந்து தீனி போடும், ஜவு தீனி போடும், ரொம்ப வீக்கம் வந்துடும். எல்லா ஜாயிண்ட்லுமே ஒலி வந்துடும். சரவாங்கி நோயினால நிறைய டிஃபரன்ஸ், நிறைய ப்ராப்ளங்கள். அதனால சைடு எஃபெக்ட் வரும். அந்த நோய் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அலசர ப்ராப்ளம் வரும், எலும்பு சுத்தமா ஜவு தீனி போடும். அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரவாங்கி நோய் நம்ம கிட்ட பர்ஃபெக்டா பண்ணி தரேன். எத்தனை வருஷம் சரி நம்ம. சரவாங்கி நோய் எந்த வயசுல இருந்து வரும்? அது வயசுக்கு சொல்ல முடியாது, சிறுவர்களுக்கு வருங்களா? அது எப்படி கணக்கு போட்டா 20 வயசு மேல எல்லாருக்கும் வருவாங்க. அது எதனால வருதுன்னா இந்த காய்ச்சல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இது நான் யூஸ் பண்ணும்போது டக்கா வந்துடும். ஆமா, சேரான சாப்பிட்டான ஃபுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உடம்பு சொட்டான கண்டிப்பா வந்துடும். இந்த கிளைமேட் கூட சரியில்லைன்னா வந்துடும். அது சரவாங்கி நோய் வந்து அது சீக்கிரம் போகாது. ஆமா, கஷ்டப்பட்ட நோய் தான். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணித்தரேன். அப்ப தோல் வேத சம்பந்தப்பட்ட நோய் இருந்தாலும் பண்ணித்தரேன். தோல் வேதம் பாக்குறீங்களா? ஆமா, தோல் வேத நோய் கூட நம்ம பார்த்து. தோல் வேதம் எந்தெந்த நோய்க்குள்ள பாக்குறீங்க? தோல் வேதிக்கு தோல் வேதனை இப்போ நிறைய பேருக்கு வந்து மச்ச பெருசா வரும். அந்த மாதிரி இருந்தா பண்ணி வெள்ளத்தெலும்பு சொல்றீங்க? ஆமா, எல்லாம் தோல் வேதனை சொல்லுவாங்க, சோரியாசிஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அது இருந்தாலும் நம்ம பண்ணித்தரேன். சோரியாசிஸ் பாக்குறீங்க? ஆமா, பாக்குறேன். ரெண்டாவது வந்து நிறைய பேர் தலைக்குள்ள பிக்கி வரும், அதுக்கு நம்ம பண்ணித்தரேன். நிறைய பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி சொல்லுவாங்க, ஒரே தும்மல் வரும், தும்மல் மேல தும்மல் வரும், டஸ்ட் அலர்ஜி சொல்லுவாங்க. டஸ்ட் அலர்ஜி வந்து சாதாரண தான். மண்ட சைனஸ் சொல்லுவாங்க, அதுக்கும் நம்ம மருந்து தரேன். மண்ட சைனஸ்னா ஒரே தும்மல் வந்து கிட்ட தனியாட்டு உங்களுக்கு சளி, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணித்தரேன். நம்ம மருந்துல அதுக்கு ஓகே, ஒரு 10 நாள் சாப்பிட்டுச்சுன்னா கன்ஃபார்மா அது ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம கிட்ட மருந்து இருக்குது.
அப்புறம் சாதாரண சளி, நெஞ்சு சளி அது இருந்தா கூட நம்ம பண்ணித்தரேன். ஆஸ்மா நோய் இருந்தா கூட பண்ணித்தரேன். எந்த சளி சம்பந்தப்பட்டு எந்த இருந்தா கூட நம்ம பண்ணித்தரேன். சூப்பருங்க. ஆமா, சக்கரை நோய் இருந்தா கூட பண்ணித்தரேன். சக்கரை வந்து இப்போ ஒரு ஆளுக்கு 150 இருக்கும், ஒரு ஆளுக்கு 200 இருக்கும், ஒரு ஆளுக்கு 300 இருக்கும். அந்த மாதிரி இருந்தா நம்ம மருந்து அது கண்டினியூ பண்ண தேவையில்லை. ஒரு 95 நாள் இல்ல ஒரு 48 நாள் சாப்பிட்டாச்சுன்னா 0 ஆகி போகும். ஒரு 120 130 அந்த ரேஞ்சில் கொண்டு வருவேன். அந்த நம்ம மருந்து சாப்பிட்டாச்சுன்னா உடம்புக்கு நல்லது, எந்த கெடுதல் பண்ணாது, உடம்புக்கு இன்னும் நோய் எதுவுமே கொண்டு வராது. ஏன்னா இப்ப இங்கிலீஷ் மருந்து நிறைய பேர் சாப்பிட்டாச்சுன்னா அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இது அப்படி இல்லை, கொஞ்ச நாள் சாப்பிட்டாச்சுன்னா உடனே ரிலீஃப் ஆகி போகும். அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லது, இதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. சக்கரை எவ்வளவு இருந்தா கூட நான் கண்ட்ரோல் பண்ணி தரேன். உங்க மருந்துக்கு பத்தியம் எதாவது இருக்கணுமா? இது சக்கரை நோய்க்கு அண்ணா இது இந்த இனிப்பு ஐட்டம்ஸ் மட்டும் சாப்பிடக்கூடாது. சக்கரைக்கு ஓகே, மத்த நீ கொடுக்குற அது பெரிய லெவலில் கிடையாது. கொஞ்சம் கத்திரிக்காய் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தோல் வியாதி சம்மந்தப்பட்டது, அரிப்பு சம்மந்தப்பட்ட நோய் இருந்தா கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கருவாடு யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மீன் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த சளி ப்ராப்ளம், ஈஸ்டிங் ப்ராப்ளம் இருந்தா கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண, இந்த ஐஸ்கிரீம் தின்னக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கூலிங் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. இந்த அலசர் நோய் இருந்தா இந்த புளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, தேங்காய் பொருள். இந்த மாதிரி ஒரு நோய் பொறுத்து பார்த்து தான் நம்ம சொல்லலாம். ஒரு நோய் பார்த்து ஆன்மீகம்னா பெரிய லெவல கிடையாது. ஆன்மீக சம்பந்தப்பட்டது பெரிய பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கோழி கறி கம்மி பண்ணி, கொஞ்சம் சாராயம் கொஞ்சம் கம்மி பண்ணா ஓகே. ஆன்மீக சம்பந்தம் எது பாக்குறீங்க நீங்க? ஆன்மீகம் எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன். ஆன்மீக குழந்தை பாக்கியம் இல்லையா, நம்ம மரம் ரெடி ஆகும். இந்து உற்பத்தி இல்லையா, அது ரெடி பண்ணி தரேன். அப்புறம் லேடிஸ் கிட்ட சேரும்போது லேட் ஆகுதா, இந்து உடனே அவுட் ஆகுதா, அதுக்கு நம்ம லேட் ஆகுற மாதிரி பண்ணித்தரேன். கவுண்டிங் ரெடியாக பண்ணித்தரேன். எல்லா விஷயத்துக்கும் ஆன்மீக விஷயத்துல எதெல்லாம் பண்ணித்தரேன். நரம்பு தளர்ச்சி பண்ணித்தரேன், கை கால் நடக்க வரும், அந்த மாதிரி விஷயம் கூட பண்ணித்தரேன். எந்த ப்ராப்ளம் இருந்தா கூட பண்ணித்தரேன். நிறைய பேருக்கு கைகால வலி, முட்டி வலி, வயசானவங்க பார்த்தா முட்டி வலி வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. நிறைய வெளியே மருத்துவம் பாக்குறாங்க, ஆனா கியூர் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி நோய் வரவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி நீ கியூர் பண்ணி என்ன மாதிரி மருந்து கொடுப்பீங்க? பண்ணி தரேன். அது வந்து நேரில் வந்துச்சுன்னா நாடி பிடிச்சி பார்த்துட்டு, அது வயசு பார்த்துட்டு, ஏன்னா வயசு 60 வயசு இருந்தா ஜவு தேய்மானை போகும், எலும்பு தேய்மானை போகும். அது அந்த மாதிரி வலி வரும்போது நம்ம நாடி பிடிச்சி பார்த்துட்டு, அதுக்கு நம்ம கிட்ட டேப்லெட் இருக்குது, நாட்டு வைத்தியம் தான், அது நம்ம தயாரி பண்ணி கொடுத்துருவேன். அது சாப்பிட்டாச்சுன்னா ஜவு ரெடி ஆகும். அந்த இப்போ நிறைய பேர் ஜவு போகுது, அந்த ஜவு நம்ம மரம் சாப்பிட்டா ஜவு ரெடி ஆகும். ரெடி ஆச்சுன்னா அந்த வலி கம்மி போகும். இப்போ நிறைய பேர் வாத்தம் பித்த காப்பி இருக்கனால வலி வந்துடும். அது இருந்தா கூட நம்ம பண்ணித்தரேன். எந்த முட்டு வலி இருந்தா கூட நம்ம சரி பண்ணி தரேன். இந்த இடுப்பு வலி நிறைய பேர் வேணா, நிறைய பேர் கட்டட வேலை செய்யறாங்க, நிறைய பேர் கூலி வேலை செய்யறாங்க. அது எந்திரிச்சு உட்காரும் போது வலி வந்துடும். அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம மருந்து சாப்பிட்டாச்சுன்னா ஓகே. அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள ஜவு சொல்லுவாங்க, ஜவு தேய்மானை, அந்த ஜவுக்கு நம்ம மருந்து கொடுத்தா ஜவு ரெடி ஆகும். ரெடி ஆகும், கண்டிப்பா ரெடி பண்ணி தரேன். ரெண்டாவது வந்து இப்போ வயசு காலத்துல எலும்பு உற்பத்தி டவுனி போகும், சத உற்பத்தி கம்மியாகும், ரத்த உற்பத்தி கம்மியாகும். இருந்தா கூட இப்போ அந்த இறக்கனால கூட நிறைய பேருக்கு வலி வந்துகிட்டு இருக்கு. உடம்பு தெம்பு வேணும் இல்லை, தெம்பு இல்லைன்னா வலி வந்துகிட்டு இருக்கு. வயசு இருக்கும்போது நல்லா இருக்கும், வயசு போனப்போ 60 ஆயிடுச்சு நல்லா டவுன் ஆகும். அப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா கூட நம்ம மருந்து சாப்பிட்டா நல்லா உடம்பு ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துறேன். அந்த ஸ்ட்ரென்த்னால அந்த உடம்பு வலி வராம நம்ம பண்ணித்தரேன். நம்ம மருந்துல அந்த மாதிரி கூட இருக்கு. ரத்தம் கூட நல்லா உற்பத்தி ஆகிற மாதிரி கூட பண்ணித்தரேன். அப்போ எரிகோஸ் நோய் சொல்லுவாங்க, அது கூட நம்ம மருந்து தாங்க. நரம் சுருண்டுறது, அது கூட நம்ம மருந்து பண்ணித்தரோம். அது என்னாச்சுன்னா நரம் சுருண்டி போகும். அது போகிறனா நல்ல போகும், ரத்தம் போகாது. போகாம இருக்குன்னா அந்த இடத்துல ஒலி வந்துடும். கால் மடக்க முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, ரொம்ப நேரம் ஒலி வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம மருந்து சாப்பிட்டாச்சுன்னா அந்த வெரிகோஸ் நோய் கூட நம்ம மருந்து தயாரி பண்ணி கொடுத்துடலாம். அந்த நரம்புக்கு ஒலி இருக்காது, ரத்தம் பிரியா போகும். அதனால இப்ப அந்த வெரிகோஸ் நோயினால காலெல்லாம் கருப்படிக்கும், அது பிப்பு வரும், அது அந்த மாதிரி காலு வீக்கம் வந்துடும். அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம மருந்து சாப்பிட்டா அது கூட சரியாகும். அந்த மாதிரி நோயெல்லாம் மருந்து கூட எத்தனை நாள் ரெடி பண்ணுவீங்க? அது கன்ஃபார்மா அந்த நோய் வந்து கொஞ்சம் பெரிய நோயினால அது கன்ஃபார்ம் ஒரு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் வரும். 3 மாசம் பார்த்துருவீங்க? ஆமா, 3 மாசம் அந்த மரம் சாப்பிட வேண்டியது வரும். சாப்பிட்டாச்சுன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்தா உடனே ரெடி பண்ண, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும். அது சரி பண்ணி தரேன். சூப்பர். எக்ஸ்ரே இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்க பார்க்கலாம். அது பாப்பீங்க. ஆமா, எக்ஸ்ரே இருந்தா கூட பாத்துக்கலாம். பிளட் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அது பாத்துக்கலாம். இல்லைன்னு கூட நம்ம நாடி பிடிச்சி பார்த்து என்னென்ன டவுட் இருக்கு கேட்டுருக்கோம், அது தகுந்த மாதிரி நம்ம மருந்து பண்ணித்தரேன். அப்ப கிளியரா மக்களுக்கு வைத்தியம் பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம மருந்து ஓகே. நிறைய பேருக்கு கிளியரா பண்ணிருக்குது, நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. ஆனா நம்பிக்கையோட வரலாம், ரெடி பண்ணி தரேன். ஓகே. இப்போ காரணம்பேட்டைக்கு வந்தா எப்ப வந்து உங்களை பார்க்கலாம்? காரணம்பேட்டையில வந்து காலையில ஒரு 10 மணிக்கு வந்தா சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். 7 மணி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். சாயங்காலம் 7 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன். சரி, வரலாம். காலையில 10 மணிக்கு வந்தா ஓகே. காரணம் நீங்க பாக்க கோயம்புத்தூர், திருப்பூர் ரெண்டு பக்கம் மக்கள் வராங்க, எல்லா பக்கம் வராங்க. ஆமா, அது எங்கெங்கோ வர்றாங்க, நிறைய கிராமத்துல வராங்க. சொல்ல முடியாது இந்த கோயம்புத்தூர் திருப்பூர்னு சொல்ல முடியாது. எங்கெங்கோ வர்றாங்க, பாக்குறாங்க, போறாங்க. நம்மளோட பத்தி சொன்னாலும் நிறைய பேர் வராங்க. அது சொல்ல முடியாது. எந்த பாப்புலேருந்து எந்த ஊர் இருந்துச்சு வந்து பாத்துட்டு போலாம். சூப்பர். பையனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 360
வகையான நோய்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால வந்து காமனா நம்ம பேசியிருக்காங்க, என்னென்ன நோய்க்கெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுனா நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மருத்துவம் பார்த்து பயன்பெற்றவங்கள்டே நம்ம நேரடியாக ரிவ்யூ கேட்கலாம். இவர் என்ன மருத்துவம் பார்த்துருக்காரு, அவங்க மருந்து சாப்பிட்டு பியூர் ஆயிருக்கா, எங்க இடத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். அதுபோக உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீ தாராளமா அதுல போய் கால் பண்ணி உங்களுக்கு என்ன நோய், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணிட்டு அப்புறம் நேரடியாக வந்து பண்ணுவோம். ஓகே தானங்க? ஓகே சார், நேர்ல வந்து பாத்துக்கலாம். நிறைய பேர் போதும். நிறைய பேர் ஆதிவாசிங்க நிறைய மக்களுக்கு உங்கள்ட்ட போனா சரியாகுமா சரியாகாதான்னு சொல்லிட்டு எல்லாரையே பேர் டவுட் இருக்கு. இந்த வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டவுட்டுகள் இருந்தது. நான் வரும்போது ஏன்னா இவங்கள்ட்ட மருத்துவம் பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சொன்னதுனால வந்து சரி நல்ல விஷயம் இருக்கு, ஒரு நல்ல விஷயம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தெரியப்பட்டா நல்லா இருக்கும்போது நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா நீ காரணம் பெற்ற வந்தீங்கன்னா நம்ம நேரில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த வீடியோ எல்லாத்துக்குமே மறக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நோய் இருந்துச்சுன்னா கியூர் ஆகும் அப்படின்ற உறுதியான வாக்குறுதி கொடுக்குறாங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.